இன்னைக்கு வந்து பயிர் ஊற போட்டிருக்கு. பயிர் ஊற போட்டு எடுத்து வச்சாச்சு. அரிசி, உப்பு, மசாலா இதுவும் போட்டாச்சு. தண்ணி ஊற்றி அடுப்பில் தூக்கி வச்சு வேக விட்டாச்சு. வந்த பிறகு ஆக்கின பிறகு பார்க்கலாம். நல்லா கிண்டி விட்டுருவோம். பருப்பு வேக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து பார்த்துருவோம். ரெண்டு நிமிஷம் கழிச்சு அமைச்சிடுவோம். ஓகே, ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு எனக்கு பார்த்துருவோமா? இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடுனா காணப்பயிறு சாப்பாடு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுருவோம். எப்படி ஆவி பறக்குதா? எப்படி? ஓகே, இங்க மூடி வச்சிருவோம். சாப்பாடு எப்படிங்குவோம் சூப்பர் யூஸ்ல பார்த்துருவோம். அழிவு பண்ணி பார்த்துருவோம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் முன்னாடி வந்துடும். பார்த்துக்குருவோம் இன்னைக்கு என்ன சாப்பாடு எப்போ இருக்குன்னு. செம சூடு சாப்பாடுனால ரொம்ப சூடாக இருக்குப்பா சாமி. இந்த அளவுக்குலாம் சாப்பாடு சூடாக இருக்கக்கூடாது. எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர் டேஸ்ட்டு. நான் போட்டது சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கு. இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப செலவு கிடையாது. உடம்புக்கு நல்லதான சத்தான சாப்பாடு பண்ணி தான் உங்களுக்கு டெய்லி வீடியோவில் போடுவேன். ஒவ்வொரு வீடியோவும் நல்லா பாருங்க. எந்த அளவுக்கு அந்த சாப்பாடு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்க. சமைச்சு பாருங்க சாப்பாடு. இன்னைக்கு என்ன வீடியோங்கிறது காணப்பயிர் சாப்பாடு. பருப்பு போட்டிருக்கேன், கடலை பருப்பு போட்டிருக்கேன். அதனால நாளைக்கு என்ன சாப்பாடு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்து அடுத்த சேனலில் அடுத்து என்னென்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சான்ஸே இல்லை. செம்மையா இருக்கு. உப்பு கூடுதலாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டான டேஸ்ட் இருக்கு.
அவர் வெளியே சாப்பிட்டாச்சு. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு என்ன சாப்பாடு சமைக்கலாம், என்ன எதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. உங்களுடைய ஆதரவை நம்மளும் தர்மம் தாய்மையை கொள்கிறேன். பாய் நண்பர்களே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.